பயணிகளின் கவனத்திற்கு. சென்னையை சுற்றி சுமார் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மக்கள் ரயில் மூலம் பயணித்து வந்து சென்னையில் வேலை செய்துவிட்டு தினமும் மாலையில் வீடு திரும்புகிறார்கள். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் இப்படி வேலைக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் பயணிக்கும் ரயில் பயணிகளுக்காக சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மார்க்கம், சென்ட்ரல், குமிடிப்பூண்டி மற்றும் திருவள்ளூர் மார்க்கம் உட்பட பல்வேறு மார்க்கங்களில் தினசரி 450க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோல் நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில் பயணிகளுக்கு ஏதுவாக காட்பாடி, அரக்கோணம், சென்னை கடற்கரை, மேல்மருவத்துவார், திருத்தணி, சென்ட்ரல், பித்ரகுண்டா, சென்ட்ரல் உட்பட பல்வேறு தடங்களில் 12க்கும் மேற்பட்ட மெமு வகை ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் குறுகிய தூர மின்தொடர் பயணிகள் ரயில்களாக இயக்கப்படுகிறது. இதில் கழிப்பறை வசதி இருக்கிறது. ஆனால் போதிய அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரம் பெரும்பாலான நேரங்களில் மெமு ரயில்களில் கழிவறைகள் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலையில் இருக்கும் என்பதால் ரயிலில் பயணிக்கும் மக்களுக்கு கழிவறை பெரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை உள்ளது. இது பற்றி பரிசீலித்த தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இது பற்றி அவர்கள் கூறுகையில், தெற்கு ரயில்வேயில் மொத்தம் 12 மெமு வகை ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் 9 மெமு ரயில்களில் தலா 4 கழிப்பறைகள் வசதியும் 3 மெமு ரயில்களில் தலா 2 கழிப்பறைகள் வசதியும் இருக்கிறது. இவற்றில் கூடுதலாக 4 கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. ஜூன் மாதம் முதல் அனைத்து மெமு வகை ரயில்களிலும் தலா 4 கழிப்பறைகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதனிடையே 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலில் மொத்தம் 4 கழிப்பறைகள் தான் வழங்கப்படும் என்ற தெற்கு ரயில்வேயின் அறிவிப்பிற்கு ரயில் பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களைப் போல ஒவ்வொரு பெட்டியிலும் குறைந்தபட்சம் 2 கழிப்பறை வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.